பிரைஸ் the லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? கர்த்தர் முகமுகமாய் நம்மளோடு பேசுகின்ற இந்த மாதத்தில் இன்னைக்கும் கூட கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். சங்கீதம் 32 அதிகாரம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் எத்தனையோ காரியங்களை நினச்சி குழம்பி கொண்டு இருக்கிறோம். என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிறதே நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்லின மாதிரியே நம்மேல் கண்ணை வைத்து நாம் நடக்க வேண்டிய பாதையை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஃப்யூச்சரை நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய டெசிஷனை நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை விசுவாசத்தோடு தேடி ஆண்டவர் இடத்துல நம்முடைய காரியத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, நான் எடுக்க வேண்டிய டெசிஷனை எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு நாம் கேட்கும் பொழுது குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். வழியே இல்லாத இடங்களில் கூட கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு இடர்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்லின மாதிரியே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இடர்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வசனங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் குழம்பி போயிருக்கிற சூழ்நிலைகளில் எங்களுக்கு ஒரு தெளிவை கட்டளையிடும்படிக்காகவும், நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை கர்த்தர் காண்பிக்கும்படிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கின்றோம். மீன் பிரேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you.